தரிசனம். பகுதி 151. வையம் காத்த பெருமாள். பரகாலன் பகர்ந்த 10. பரகாலன் என்னால் திருமங்கை ஆழ்வார். அவர் தெரிவித்திருக்கக்கூடிய தசாவதாரங்களையும் இந்த ஆழ்வார்கள் தரிசனம் என்னும்படியான நிகழ்ச்சி வாயிலாக நாம் நன்கு அனுபவித்தோம். அதில் கடைசியாக பரிமேல் அழகனாம், கடும்பரிமேல் கற்கி, பகவானுடைய கல்கி அவதாரத்தினுடைய அனுபவமானது பல திவிதேசத்தின் பெருமான்கள் குதிரை நம்பிரான் மீது ஆரோகணித்து உற்சவம் கண்டருளுவதையும் அற்புதமாக கடந்த பல வாரங்களிலே அனுபவித்திருக்கிறோம். அதற்கு அனுகுணமாக பார்க்கிற பொழுது பகவான் தசாவதாரத்தையும் பண்ணி முடிக்கிறான். பிறகு யுகங்கள் முடிவடைகின்றன. யுகங்கள் முடிவடைந்து விட்டதேயானால் பிரளயம் ஏற்படுகிறது. பிரளய காலத்திலேயும் பகவான் சமஸ்த ஜகத்தையும் இந்த உலகத்தை எல்லாம் தன்னுடைய வயிற்றிலே வைத்து காத்தருளுகிறான். பகவான் சிருஷ்டிப்பதும் ஜீவாத்மாக்களை காப்பதற்காகவே, ரட்சிப்பதும் அவர்களை காப்பதற்காகவே. அவன் பிரளய காலத்திலே மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் வானகமும் மண்ணகமும் மத்துமெல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆலின் மேலோர் இளந்தளிரில் கண் வளர்ந்த ஈசன் என்னும்படியாக அனைத்தையும் உண்டுவிட்டு ஒரு பவனான சிறியதான புதியதான இளந்தளிர் ஆலந்தளிரிலே ஒரு சிறு குழவியாக அனைத்தையும் அடக்கிக் கொண்டு தான் சயனித்துக் கொண்டிருக்கிறானே, அதுவும் அவனுடைய காக்கும் இயல்பை காட்டுகிறது. தன்னால் படைக்கப்பட்ட அனைத்து உலகத்தையும் பகவான் அந்த நாராயணனான எம்பெருமான் தான் காத்தருளுகிறான். அதனாலே அவனுக்கு ஜெகத் ரட்சகன், ஜெகத் ரட்சகன் என்னும்படியான பெயராக அமைந்திருக்கிறது. ரட்சணம் என்றால் வேண்டுமவற்றை கொடுத்து வேண்டாதவற்றை தவிர்த்தல், அபேட்சித சம்விதானம் பண்ணுதல், அனிஷ்ட நிவிருத்தி பூர்வகமாக இஷ்ட பிராபணம் பண்ணுதல் என்று காட்டியிருக்கிறார்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். ஆழ்வார்கள்